நம்மள சில பேர் பிளட் மணி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்துருப்போம். ஓடிடி தளத்தில் இருக்குது. அந்த படத்தில் வந்து பிரியா பவானி சங்கர் அவர்கள் நடித்திருப்பாங்க. ஆடுகளம் நரேன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தோட வறுமை நிலையை போக்குவதற்காக வாங்கின கடனுக்காக அரபு நாடுகளுக்கு வேலை செல்லும் ஒரு நபராக ஆடுகளம் நரேன் இருப்பார். அவரும் அவரோட தம்பியும் ஒரு அரபு நாட்டு பணக்காரர் அவர்கள்ட்ட டிரைவராக வேலைக்கு போவார். அங்கே வந்துட்டு இலங்கையிலிருந்து வந்திருந்த ஒரு தமிழ் அகதிப்பெண் அவங்க வந்து வேலைக்காரியாக வேலை பார்ப்பார். அதே அரபு நாட்டு பணக்காரர். அந்த அரபு நாட்டு பணக்காரர் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுவார், உடல் ரீதியாக துன்புறுத்துவார். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த பணக்காரரை அடிக்கும்போது அந்த பெண் இறந்து விடுவாங்க. பக்கத்தில் வந்துட்டு இவங்க தான் இருப்பாங்க, ஆடுகளம் நரேன் அவர்களும் அவருடைய தம்பியும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் பெரும் பணம் தரேன், இந்த பிணத்தை எங்கேயாவது மறைச்சிரு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தோன்னே அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது உடனடியாக அந்த பணக்காரர் என்ன பண்ணுவாருன்னா போலீஸை கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் சிக்க வச்சிருவார். இதனால் வந்துட்டு கொலைப்பழி விழுகும். அந்த நாட்டு சட்டப்படி ஆடுகளம் நரேன் அவர்களுக்கும் அவர் தம்பிக்கும் வந்துட்டு தூக்கு தண்டனை விதிக்கும். ஸோ அந்த தூக்கு தண்டனையிலிருந்து அவங்களை காப்பாற்றணும். அவருக்கு வந்து ஒரே ஒரு மகள் இருப்பாள். அந்த மகள் வந்து அப்பாவை பார்க்கணுன்னு அழுவாங்க. அதன் காரணமாக வந்து பிரியா பவானி சங்கர் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு அந்த ஆடுகளம் நரேன் அவர்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு யோசிக்கும்போது அது காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? அசரியல் சட்டத்தின்படி கொலை செய்யப்பட்டவருக்கு வந்து அவரோட குடும்பத்தார் ஒரு பிளட் மணி எனப்படுகிற அந்த இறந்து போன நபருக்காக ஒரு நஷ்டஈடாக ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துட்டா குற்றம் சாட்டப்பட்டவரும் கொலைப்பழி உள்ளாக்கப்பட்டவரும் தப்பிச்சுக்கலாம், மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இதுதான் சரியத் சட்டம். அதன் அடிப்படையில் வந்துட்டு இறந்து போன இலங்கை தமிழ் அகதி பெண்ணை வந்து தேடி போய் பிரியா பவானி சங்கர் அவங்க அந்த பிளட் மணியை வாங்குறதுக்கு எப்படி எழுதி வாங்கினாங்க, அவங்கள வந்து எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதை. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து நேர்ந்திருக்கிறது. இப்போ நடந்துட்டு இருக்குது அந்த பிரச்சனை. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியாங்கிற ஒரு செவிலி அவர்கள் பாலக்காடு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து 2008 வந்துட்டு ஏமன் போகிறார். எதற்காகனா பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அங்கே ஒரு செவிலி பணியாளர் நர்ஸாக பணிபுரிவதற்காக மருத்துவமனையில் பணிபுரிந்து பண்ணலாம், தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் 2008 ஏமன் நாட்டுக்கு செல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2012 வந்துட்டு டோலி தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு இங்கே கேரளா திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு சில ஆண்டுகளிலேயே வந்து அவருக்கு குழந்தை பிறக்கிறது. திரும்ப அவர் 2014 வந்துட்டு அவங்க குடும்பத்தோடு போகிறாங்க. திரும்ப 2014 டோலி தாமஸ் மட்டும் அங்கே இருக்கிற செலவுகள் கட்டுப்படி பண்ண முடியாதனால, வருமானம் அந்தளவுக்கு இல்லாதனால நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் மகள் மட்டும் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. நிமிஷா பிரியா வந்து அங்கே ஏமனிலே தங்கி விடுகிறார். மருத்துவமனையில் வேலை பார்த்து வரும் வருமானம் போதவில்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மருத்துவமனை துவங்கலாம், சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம், ஏமனில் இருந்து தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வந்துட்டு ஒரு மருத்துவமனை அங்கே துவங்குறாங்க. அதற்கு வந்து அந்த நாட்டு பிஸ்னஸ் வழிமுறைகளின்படி உள்ளூர் நபர் வந்துட்டு ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும். 50 லட்சம் கடன் பெற்று ஒரு மருத்துவமனையை வந்துட்டு இந்தியாவிலிருந்து 50 லட்சம் கடன் வாங்கி ஏமனில் மருத்துவமனை துவங்குறார். தலால் அக்டோ மகதி அப்படிங்கிற ஒரு ஏமன் நாட்டு நபர். அவர் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை, சுத்தமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண கிடையாது. அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் அத்தனை பணமும் வந்துட்டு நிமிஷா பிரியா அவர்களுடைய பணம். அவர்கள் இந்தியாவில் 50 லட்சம் கடனாக வாங்கிட்டு அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறான்னா, அந்த மகதிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஜஸ்ட்டு சைன் மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு நான் இவரோட பங்குதாரராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து மட்டும் போட்டு ஒரு மருத்துவமனை துவங்குறாங்க. 2015 மருத்துவமனை நல்லா போகுது, நல்ல வருமானம் வருது. இதில் வந்துட்டு ஆரம்பத்தில் நல்ல விதமாக நடந்துகிட்டு இருந்த மகதி அவர்கள் வந்துட்டு பணம் அதிகமாக அதுவும் இல்லாமல் நிமிஷா பிரியா அவர்கள் கணவன் கூட இல்லாமல் தனியாக இருக்கும் பெண் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், வருமானம் மொத்தத்தையும் அவனே எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நிமிஷா பிரியாவை உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். துப்பாக்கியை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அத்தனை மருத்துவமனையோட அனைத்து வருமானமும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு நிமிஷா பிரியாவால் சமாளிக்க முடியல, வருமானத்தையும் எடுத்துக்கிறான், தன்னையும் துன்புறுத்துகிறான். இப்படி ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அவங்க இந்தியாவை விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனோட மகதிங்கிறவன் நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டையும் பிடுங்கி வச்சுட்டு எங்கே இவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்களோ, எங்கே இவங்க வந்துட்டு நம்மளோட வருமானம் நின்று போகுமோ அப்படிங்கிற குரூர எண்ணத்தில் நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டையும் பிடுங்கி வச்சுக்கிறான். இந்த மாதிரி பல விதங்களில் துன்புறுத்தப்படுகிறார் நிமிஷா பிரியா மகதி அவர்னா அப்படிங்கிற அந்த கொடூரனால. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நிமிஷா பிரியா வந்துட்டு மகதி மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த நாட்டு ஏமன் நாட்டு காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காவல்துறை அந்த நபருக்கு சாதகமாக
செயல்பட்டு இவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, இவங்க புகார் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல. அவன் வந்து ஃப்ரீயாகவே இருக்கிறான். தொடர்ந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் அதிகமாகுது. காவல்துறைகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீன்னு சொல்லிட்டு அவன் அந்த நிமிஷ பிரியாவுக்கு இவங்க கொடுக்குற தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும், அட்லீஸ்ட் பாஸ்போர்ட்டையாவது பிடிங்கிட்டு நம்ம இந்தியாவை தப்பிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிமிஷ பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், அவங்ககிட்ட இருந்து பாஸ்போர்ட் எடுத்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வேறு வழி இல்லை. ஏன்னா எப்படி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து கணவன் கூட கிடையாது, உறவினர்கள் யாரும் கிடையாது, அவங்க வந்து காவல்துறையும் ஏமன் நாட்டு காவல்துறையும் அவனுக்கு சப்போர்ட்டாக இல்லை. இந்த ஒரு கட்டத்தில் ஒரு ஆணால் தொடர்ந்து துன்புறுத்தப்படும் ஒரு பெண் என்ன முடிவெடுப்பாங்க? அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு தானே வருவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த பெண் வந்து வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக அந்த நபருக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் இது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு பெண் எடுக்கக்கூடிய ஒரு கடைசி கட்ட ஒரு முயற்சி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்படி இருக்கும்போது அந்த மயக்க மருந்தோட அளவு அதிகமானதுனாலையோ வேறு பல காரணங்களால் வந்துட்டு மகதி அவருங்க வந்து இறந்து போயிடுறான். இறந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிமிஷ பிரியாவை அரெஸ்ட் பண்ணி. ஸோ இது நடந்தது 2018. இது நடந்த இடம் பார்த்திங்கன்னா ஹூதி இனம், அதாவது ஏமன் நாட்டில் உள்நாட்டு கலவரம் நடந்துருக்குது. முஸ்லீம்களுக்குள்ளேயே பல பிரிவினைகள் இருக்குது. அவர்களுக்குள்ள சன்னி பிரிவு, சியா பிரிவு, ஹூதி பிரிவுன்னு பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவில் ஹூதி பிரிவு கட்டுப்பாட்டில் இருக்கிற சனா நகரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. 2018 இந்த பிரச்சனை நடக்குது. அவங்க பார்த்திங்கன்னா 2020 அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கும். முதலில் வந்த செய்திகள் எப்படி இருந்ததுன்னா, நிமிஷ பிரியா வந்துட்டு ஏமன் நாட்டு இளைஞர் ஒருவரை வந்து துண்டு துண்டாக வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க மயக்க மருந்து கொடுத்ததுனால, ஓவர் டோஸ் ஆனதுனால தான் இறந்து போயிருக்கிறான். இதுதான் நிகழ்ந்தது. ஸோ 2020 விதிக்கப்பட்ட மரண தண்டனை 2023 நவம்பர், போன வருடம் 2023 நவம்பரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை இப்போ ஏன் வெளிச்சத்துக்கு வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2023 நவம்பரில் அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்னால் உறுதிப்படுத்தப்பட்ட மரண தண்டனையை அந்த ஹூதி இனத்தோட தலைவர், அந்த பகுதிக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற மெஹதி அல் மசாத் அப்படிங்கிறவங்க வந்துட்டு உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னது காரணமாக அந்த நியூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த நியூஸை வந்து வெளியே கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சாமுவேல் ஜெரோம் அப்படிங்கிற அவர் தான் வந்துட்டு இந்த நியூஸை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு சேவ் நிமிஷ பிரியா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் மூலமாக அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இயக்கங்களோட தொடர்பில் இருக்கிறார். இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட $40,000 மேலே இந்திய அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. ஆனால் இந்த பிளட் மணிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது $3 லட்சத்திலிருந்து $4 லட்சம் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடியிலிருந்து 3.5-4 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பணத்தை வந்து பிளட் மணியாக அந்த குடும்பம் கேட்பதாக தகவல் வருது. இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பிளட் மணி வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படிங்கிற இதில் அந்த பிளட் மணி ஏற்காமல் பொது மன்னிப்பு வழங்காமல் பலர் மரண தண்டனைக்கு போன நிகழ்வுகளும் இருக்கிறது. அதே நேரம் பிளட் மணியை வாங்கிட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவித்த நிகழ்வுகளும் நிறைய இருக்குது. இதுவே நம்ம இந்தியாவிலேயே பல சந்தர்ப்பங்கள் நாம் சொல்லலாம், பல பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மூமெண்ட்டில் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த நிமிஷ பிரியாவுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கடனில் சென்ற ஒரு குடும்பம் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக போராடிட்டு இருக்குது. அவங்க கேட்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிற பணம் வந்து பல கோடிக்கணக்கில் இருக்கிறது. அரசாங்கமும் உதவுவதாக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நிமிஷ பிரியாவை எப்படி பாதுகாக்கப் போகிறார்கள்? அந்த மகதி குடும்பத்தில் பொது மன்னிப்பு வழங்குவார்களா பிளட் மணியை வாங்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நாமும் அந்த பெண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எப்படியாவது அரசாங்கம் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக ஒரு வேண்டுகோள் விடுப்போம், பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.